முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்கின்படியாகவே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்ன வாக்கு கொடுத்தார் நமக்கு? 2 நாளாகமம் 8:16 கொடுத்தார்ல. என்ன கொடுத்தாரு? இப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலைகள் எல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. ஹல்லேலூயா. கட்டி தீர்ந்து கர்த்தர் ஒரு வருடத்தை கண்ணிமணியை போல பாதுகாக்கும்படியாய் கடத்தி நடத்தினார். தொடர்ந்து அவர் நடத்துறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக வரும் நாட்களிலே நம்ம ஆண்டு விழா கொண்டாட போறோம். ஆனா எல்லாரும் வழக்கம் போல கொண்டாடுகிறது போல ஒரு நாள்ல இந்த கொண்டாட்டம் முடியக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா கர்த்தர் செய்த பெரிய மகத்துவமான காரியத்துக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு உள்ளத்துல திடீர்னு தோணுச்சு. திடீர்னு ஒரு எண்ணம் உட்பட்டது. ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரு, கர்த்தர் நமக்கு நன்றிகளை கர்த்தருக்கு ஒரு கொஞ்சம் செலுத்தணும் அப்படின்னு தீர்மானிச்ச போது தான். ஏன்னா லூக்கால 17ஆவது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா 17ஆவது அதிகாரத்துல ஒரு 16ஆவது வசனத்துல அங்க ஒரு சம்பவத்தை போட்டிருக்குது. அதை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த சமாரியனுக்கு என்ன குணம் அப்படின்னா நன்றி செலுத்தக்கூடிய ஒரு குணம் இருக்குது. அல்லேலூயா. யாருக்கு? சமாரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய குணம் இருக்குது. வாங்கிட்டு அப்படியே போறதில்ல. மற்றவங்க அந்த அடுத்த வசனம் வாசிங்களே. அடுத்த வசனம் 17. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுத்தமானவர் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே என்று அங்கே கேட்கிறார். அப்ப இயேசுப்பாக்கு தெரியும் 10 பேர்த்த சுகப்படுத்தினேன், எல்லாரும் போயிட்டான், ஒரே ஒருத்த மட்டும்தான் வந்து நன்றி செலுத்தும்படியா வந்திருக்கானே அப்படின்னு. அவனும் எப்படி 10 பேரை சுகப்படுத்தின போது ஒருத்த மாத்திரம் நன்றி செலுத்தும்படியா வர்றான். அங்க 10 பேரு ஆண்டவர் சுகப்படுத்தினார். அந்த 15ஆவது வசனம் வாசிங்களே. 15 வாசிங்களே. அப்ப தெரியும். ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர் போகையில் சுத்தமானார்கள். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். சொல்லப்போனா எங்க வச்சு சுத்தம் நடந்தது அப்படின்னா அவர் சொல்லும் போது சுத்தம் நடக்கல. இந்த 10 பேரும் ஏசப்பாட்ட வந்து கேட்கறாங்க, ஏசப்பா எங்களை சுத்தப்படுத்துங்க, நாங்க சுத்தமாகணும், நாங்கள குஷ்டரோகியா இருக்கிறோமே என்று தூரத்துல இருந்தா கேட்டாங்க. பக்கத்துலயும் கூடி வரல. ஏன்னா பக்கத்துல வர முடியாது. குஷ்டரோகமா இருந்தா யாரும் பக்கத்துல வர முடியாது. அப்படி தூரத்தம் இருந்தபோது ஆண்டவரை பார்த்து கேட்கறாங்க, எங்களை சுகப்படுத்துங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஆசாரிய இடத்துல போய் நீங்க காணிங்க என்று சொல்றாரு. ஆனா அங்க அவங்களுக்கு சுத்தம் உண்டாகல, அவங்களுக்கு சுகம் உண்டாகல. ஆனா அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. இந்த போகிற வழியில கர்த்தர் அவங்களை சுகம். அப்ப விசுவாசத்தோட போனாங்க. எனக்கு கர்த்தர் என்ன ஏசப்பா எனக்கு அனுப்பி இருக்கிறாரு, போற வழியில காண்பிக்க முடியாது, ஆகலையேன்னு போக போக பார்த்துட்டே போயிருக்கிறாங்க. ஆனா போற வழியிலே அவர்கள் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. அதாவது திரும்பி வந்தானா அவனுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியல. திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு அவனோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏன்னா நான் நினைச்சு பார்க்காத ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுத்தது அவரின் பரிசு. எனக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மை மிக பெரியதா இருக்கிறதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. நன்றி உணர்வோடு கூட தேவனை மகிமைப்படுத்தினான். ஏன்னா அவன் பார்வையில அவன் இதுவரை எல்லாரும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அவன் தூரமாயிருந்தவன். இந்த நாளிலே கர்த்தர் சுகப்படுத்தினால அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி தாங்க முடியாம ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அப்ப எவ்வளவு சத்தம் போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பான், எவ்வளவு நன்றியோட கர்த்தரை துதிச்சிருப்பான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 16. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து. அவருடைய பாதத்தருகே அப்படின்னா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தவன் இன்னைக்கு ஏசப்பா பாதம் வர வந்துட்டான். அந்த அளவுக்கு கர்த்தர் கிட்டி சேரும்படியாய் அற்புதமாய் சுகப்படுத்தின அந்த தேவனுடைய பாதத்திலேயே கீழே விழுந்து முகங்குப்புற விழுந்து
அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரை அவன் வாழ்க்கையில யாருமே கிட்டி சேர முடியாத சூழ்நிலை இருந்தபோது கர்த்தருடைய சமூகத்துல வந்து பாதத்துல விழுந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆனா ஆண்டவர் அவர் பெருசா எடுத்துக்கலன்னு நினைச்சுக்க முடியாது. ஏன்னா அடுத்த வசனம் வாசிங்களேன். அடுத்த வசனம், அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, அவர் தெரியுது 10 பேரெல்லாம் என்கிட்ட வந்து சுகம் பெற்றுட்டு போனாங்க. நான் சொன்ன என்கிட்ட வரும்போது 10 பேரெல்லாம் வந்தாங்க, மற்ற 9 பேர் எங்கே? அப்ப ஆண்டவர் எதிர்பார்ப்பாருங்க என்னன்னா, எவ்வளவோ வாழ்க்கையில என்ன வேணா ஆண்டு வாங்கிட்டே போயிட்டு இருப்போம். வாங்க 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 அவர் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஆனாலும் நன்றி சொல்றதுக்கு ஒருத்தன் வேண்டுமே. நன்றியோடு இருதயத்தோடு, ஆண்டவரே நீங்க செய்த கிருபையை நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துறேன்ப்பா. முடிஞ்சு 1 வருஷம் முடிஞ்சுச்சல, 1 வருஷம் கடந்துட்டுமில்ல, எத்தனை வருஷம் கழிந்தாலும் அவர் செய்த நன்மையை மறக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு தடைகளையும் அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு காரியத்தை நம் வாழ்க்கையில செய்து உதவி செய்த நல்ல தகப்பன் அவர். கண்கள் பார்க்கத்தக்கதாய் அதனால தான் நம்ம நன்றி செலுத்தணும்னு ஏன் எனக்கு வந்து அப்படின்னா, திடீர்னு ஆண்டவர் ஒரு சிந்தை போட்டார். ஏன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அதிசயமான காரியத்தை செய்தார், எவ்வளவு ஆச்சரியப்படமான காரியத்தை கர்த்தர் செய்தார். எத்தனையோ பேர் செய்ய முடியாத காரியத்தை நமக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார் அல்லவா. அந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வந்து வேற ஒண்ணு நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த 7 நாட்களும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போறோம், துதிக்க போறோம். வேற வேத வசனங்கள் எல்லாம் பார்க்க வேணும் தேவையே இல்லை. கர்த்தரை பாடி அவர் செய்த நன்மைகளை கீர்த்தனமாய் சந்தோஷமாய் இருக்கும்போது சங்கீதமாய் பாடி அவருக்கு நன்றி செலுத்தும்படியா வந்து. ஏன்னா அவர் கேட்கிற பாருங்க, இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 10 பேர் வருவார் எதிர்பார்த்தாருங்க, யாருமே வரல. ஆனா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த அந்த சமாரியன் வந்து அவன் நன்றி செலுத்தின போது கர்த்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, 10 பேர்ல ஒருத்தனாவது வந்தானே, நன்றி செலுத்தும்படியே வந்தானே என்று சொல்லி அடுத்த வசனம் வாசிக்கலாம். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. அங்க அவர்களுக்கெல்லாம் சுகத்தோடு போனவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைக்கல. இந்த நன்றி செலுத்த வந்த அவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அநேகர் வந்து சுகம் பெற்று போகிற அநேகர் உண்டு. இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்போது அப்படியே இயேசுவை மறந்துட்டு போயிடுறாங்க. நன்றி செலுத்த வந்தவர்களுக்கு தான் கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றி சொல்லக்கூடிய தன்மை நமக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் ரட்சிக்கக்கூடியவர். அவர் நித்தியமாய் அவர் கூட வைத்துக் கொள்ளக்கூடிய திட்டத்தை வைத்திருக்கிறவர். அதற்கான செயல்படக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. அதனால அவனுக்கு மாத்திரம் கர்த்தர் சொல்றாரு, அந்த 9 பேர் வரல, பரவாயில்ல, எல்லாம் சுகத்தோடு போய்விட்டாங்க. நீ மட்டும்தான் சுகத்தோடு நான் செய்த நன்மையோடு நீ திருப்தி ஆகாம ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியா என்னை தேடி வந்ததுனால நீ, அவர் சொல்றார், நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அங்கே ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சுனுங்க அப்படியே விட்டுட்டு போறதில்லை. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மேலானதை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் சமூகத்தில் நன்றி செலுத்தி இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்கள், சொல்லப்போனால் அற்புதங்கள் வந்து சின்ன ஒரு ஆசீர்வாதம் தான். அதிசயம் வாழ்ந்தால எப்ப வேணா இறந்து போயிடலாம், அப்படித்தானே? எப்ப வேணா இறந்து போயிடலாம். ஆனா ரட்சிப்பு அப்படிங்கிறது நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கு, நன்றியோடு கூட துதிக்கக்கூடிய உணர்வு. அல்லேலூயா. அனுபவம். அந்த இதுக்கு நம்ம கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த தொடர்ந்து அவரை ஆராதிக்க, தொடர்ந்து நன்றி செலுத்த, செய்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக தொடர்ந்து நான் நன்றி செலுத்த அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். ஏன்னா கர்த்தர் வாழ்க்கையில செய்த பெரிய அதிசயமான காரியம் அது, அற்புதமான காரியம் அது. அநேகர் நாளிலே சுகம் பெற்று, அநேகர் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அநேகருக்கு அற்புதங்களை செய்து வழிநடத்தி ஊழியங்களை கொடுத்து, எவ்வளவோ தாளந்துகளையும் திறமைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி அப்படியே போயிடுவாங்க சில பேர் அந்த இடத்துல. ஆனா திரும்பி வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நன்றி சொல்ல வேண்டும். திரும்பி அவன் சுத்தமானது ஆசாரியருக்கு போய் காண்பித்து விட்டு அப்படியே போகல, கர்த்தரை நன்றி செலுத்தி விட்டு தேவனை தேடி வந்தான். அவன் தேவ பாதத்துக்கு வந்தான்.
தேவன் பாதத்துல முழங்கால் படி மண்டியிட்டான், முகங்குப்புற விழுந்தான், கர்த்தரை ஸ்தோத்தரித்தான், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவர் எதிர்பார்த்த 10 பேரை எதிர்பார்த்தாரு. ஆண்டவர்கிட்ட நன்மையோடு நன்மையை எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவர் எதிர்பார்க்கிற தேவன் இருந்தால் வருவார்னு நினைச்சாங்க. மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டாரு. ஆனா தெரியாத ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நன்மை பெற்ற என் சந்தோஷத்தை நான் தெரிவிக்கும்படியாய் என் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறேன்ப்பா என்று சொல்லி அவன் கடந்து வந்து தேவனை மகிழ்ப்பட உரத்த சத்தமாய் பாதத்தில் கிட்ட சேர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். கர்த்தர் அவனை பார்த்த சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் கர்த்தர் சமூகத்துல மேலானவர்களை பெற்றுக்கொள்ள தாழ்ந்த இருதயம் நமக்கு வேணும். தேவசமத்தில் நன்றியுள்ள இருதயம் வேண்டும். வேற ஒண்ணும் நம்ம கொடுக்க முடியாது அவருக்கு. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க கொடுத்த தயவுக்காய் நன்றி அப்பா, நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல தகப்பன் எங்க வாழ்க்கையில இன்னும் ஒவ்வொன்றும் நீ செய்ய போதுமானவர் இருக்கீங்கப்பா. எங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு திரும்பி வராம சுகத்தோடு போய்விட்டாங்க. அநேக அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நன்றி என்று சொல்லிவிட்டு ஒரு விதம் போயிட்டாங்க. ஆனா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க விரும்பவில்லை. தேவனுடைய பாதத்தில் அமர அவளுக்கு நேரம் இல்லை, வருவதற்கு நேரம் இல்லை, நன்றி செலுத்துவதற்கு நேரம் இல்லை. ஆண்டவர் பாதத்துல இந்த சமாரியன் மாத்திரம் வந்து அமர்ந்திருந்த ஆண்டவரே பாதத்தில் விழுந்தான். அதே போல நாம நன்றி உள்ள பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, கர்த்தாவே முடிஞ்ச போன காரியம் ஒரு நாள்ல நன்றி செலுத்திட்டு போனா போதும், பரவாயில்ல, ஆனா என் தேவன் செய்த நன்மை பெரிதா இருக்கிறபடினாலே அவருக்கு 7 நாட்களும் சமூகத்தில் நன்றி செலுத்தும்படியாகவே வந்திருக்கிறோம். அப்பா வருவேன்ப்பா, உன் சமூகத்தில் அமர்ந்து நன்றி செலுத்துவேன்ப்பா. ஆண்டவரே நீ செய்த காரியம் எங்கேயோ சுத்தம், எங்களை ஆண்டவரே பக்கமே வர முடியாம நாங்க எங்கேயோ இருந்த எங்களை நீங்க மீட்டெடுத்து உன் பாதத்தின் கீழே கொண்டு வந்து சேர்த்தன கிருபையை நினைச்சு நன்றி செலுத்துவோம்ப்பா, நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காக உன் சமூகத்தில் வந்து இருக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான முதல் நாளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றும் இந்த 7 நாட்களும் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீ செய்த பெரிய மகத்துவமான காரியத்துக்காய் நன்றி செலுத்த போறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் நினைத்ததுக்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை செய்தீர் என்று வேதத்தில் வாசித்தோம். அது எங்கள் வாழ்க்கையில் நடந்து ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும்படியாய் உதவி செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் கிருபையுள்ள கரத்தை இந்த நாளில் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே நீங்கள் செய்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு மேன்மையான காரியத்தை எங்கள் வாழ்க்கை செய்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரிய திட்டத்தோடு கூட எங்களை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு கூட எங்களை அழைச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நீர் எவ்வளவு ஆதியத்தில் எவ்வளவு திட்டங்களை வச்சிருந்தீங்க ஆண்டவரே, அதை எங்கள் கண்கள் காண 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 நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு நாங்க பார்க்கும்போது அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவோம்னு நினைக்கல, இவ்வளவு பெரிய இடத்தை வாங்குவோம்னு நினைக்கல. ஆனா இன்னைக்கு இந்த நினைச்சு பார்க்க முடியாது, விலையெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல, இடத்தை நினைச்சு பார்க்க முடியல, ஆலயத்தை நினைச்சு பார்க்க முடியல, அதன் மேன்மைகள் நினைச்சு பார்க்க, தடைகள் எல்லாம் உடைச்சதை நினைச்சு பார்க்க முடியல ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவர் காரியத்தை நேர்த்தியாய் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தும்படியா வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பண தேவைகள், எவ்வளவு பொருளாதார தேவைகள், எவ்வளவு சூழ்நிலைகள் மாறி மாறி எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஒவ்வொருவரும் எதிர்த்து நின்றவர் ஜனங்கள் எத்தனை பேர், எல்லாவற்றையும் கர்த்தர் முடிக்க பண்ணி இந்த நாளிலே கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்தின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சுத்த கிருபை நீர் பாராட்டின தயவுக்கு வேற ஒண்ணு எங்கள்கிட்ட இல்லை ஆண்டவரே. நன்றி என்கிற வார்த்தையை தவிர ஆண்டவரே சமூகத்தில் அமர்ந்திருந்து நன்றி என்று சொல்வதை காட்டிலும் வேற ஒன்றும் இல்லைப்பா. கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு நாளும் கூடவே எங்க கூடவே வருவீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க நன்றி செலுத்தி துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. மேலானது நீ தருவீர் ஆண்டவரே, இதை விட மேலானது நீங்க தருவீங்க ஆண்டவரே. இதை விட மேலான காரியத்தை நீ தர நீ வல்லவராய் இருக்கீங்க ஆண்டவரே.
பாதத்தில் அமர்ந்து நன்றியோடு நாங்கள் துதிக்கும்படியாக வந்து விசேஷமாக இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்திலே எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு சேர்ப்பீராக. ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்கு என்ன சிந்தையோடு வர்றாங்க தெரியாதானா, நாங்கள் நினைச்சதெல்லாம் நமக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கடந்து வர உதவி செய்வீராக. வந்து மனதாரமை துதிக்கவும், உம்மை பாடவும், ஆராதிக்கவும் உதவி செய்வீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென்.